தமிழகத்திற்கு மீண்டும் பரவலாக மிக கனமழை பொறுத்தவரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, கடந்த சில நாட்களாக கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் குறைஞ்சு, ஓரளவு வெயில் பொறுத்தவரைக்கும் பகல் நேரங்கள்ல பதிவாகுறத நம்ம பார்க்கிறோம். நெறைய மாவட்டங்கள்ல எப்ப இந்த வெயில் வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு மழை விடாம நமக்கு பதிவாகிட்டே இருந்தது. வெயில் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ கடந்த 2, 3 நாட்களாக பகல் நேரங்கள்ல சில மாவட்டங்கள்ல கணிசமா அந்த வெயில் பார்க்க முடிந்தது. இப்போ மறுபடியும் பாருங்க கனமழை மற்றும் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமா பதிவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த தேதிகள்ல இந்த மழை வரும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வானிலை அறிக்கையில நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். மறுபடியும் நெறைய நாட்கள் நம்ம மழை பொழிவு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதங்கள் பொறுத்தவரைக்கும் கொஞ்ச நாட்கள் வானிலை நமக்கு சீராக மழை இல்லாம நமக்கு இருந்தாலும், மறுபடியும் கொஞ்ச நாட்கள் மழை பெய்கிறதாக நமக்கு பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மிதமான மழை, கனமழை இருக்கும் என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதத்தான் நம்ம மறுபடியும் இப்போ உங்களுக்கு நினைப்பூட்டுகிறோம். ஏற்கனவே நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம தெளிவா போட்டிருந்தோம். 9, 10, 11 தேதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம இன்னும் விரிவாக நம்ம பார்க்க போறோம். எங்கெல்லாம் நமக்கு மழை கிடைக்கும், எங்கெல்லாம் மழை இருக்காது அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இனி வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதிலும் குறிப்பா கடலோர டெல்டா மற்றும் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் எதிர்பார்க்க முடியும். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன்ல உங்களுக்கு ப்ராடக்ட்டோட இமேஜஸ் நம்ம குடுத்துருப்போம். பெஸ்ட் ஆஃபர்ல, பெஸ்ட் சேல்ல போயிட்டுருக்கு. ஒரு சில ப்ராடக்ட் 90% ஒரு சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 70%, 50% டிஸ்கவுண்ட்ல நம்ம நெறைய குடுத்துருக்குறோம். நம்ம சேனல் மூலியமா வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர். வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சாலும் நீங்க அவங்களுக்கும் சொல்லுங்க. அவங்களும் அத கிளிக் பண்ணி வாங்கும்போது, உங்களுக்கு ஆஃபர், டிஸ்கவுண்ட் எல்லாமே அப்ளை ஆகும். ஸோ நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படிங்க வாங்குறது அப்படின்னா, நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். இல்ல இப்ப ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய ப்ராடக்ட் இமேஜ கிளிக் பண்ணியும் வாங்கிக்கலாம். தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்குமே கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக தான் இருக்க போகுது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. தேதிகள் மறக்காம குறிச்சுக்கோங்க. டிசம்பர் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அப்போ வருகிற டிசம்பர் 9 என்று சொல்லி பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையிலிருந்து அந்த வாரம் முழுவதும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும். இதுல கடலோரங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் லேசான மழை மற்றும் அதிகபட்சம் மிதமான மழை ஆகிய நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் 9லிருந்து 13 வரை லேசான மற்றும் மிதமான மழையாகவும், டெல்டா மாவட்டங்கள் குறிப்பா நாகப்பட்டினத்துல கன முதல் மிக கனமழை கூட எதிர்பார்க்க முடியும். நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் பகுதிகள் கனம் முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு. மற்றபடி மயிலாடுதுறை, காரைக்கால், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி போன்ற இடங்கள்ல நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையாக டெல்டா மாவட்டத்துல எதிர்பார்க்கலாம். அந்த டெல்டாவினுடைய கடல் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் கனமழை வரை மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா நெறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, எல்லா மாவட்டங்களுமே மிக கனமழை வருமா? இல்ல குறிப்பிட்ட சில பகுதிகள் மட்டும் தான் மிக கனமழை வருமா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை வரை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. அப்போ நாகை போன்ற டெல்டாவினுடைய கடல் ஒட்டிய பகுதிகளில் ஏதேனும் சில இடங்களில் வேணா நமக்கு கனமுதல் மிக கனமழை வரலாம். ஆனா எப்படி பார்த்தாலுமே நமக்கு வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது வரப்போறது கிடையாது. எப்போ 9, 10, 11, 12, 13 இந்த நாட்கள்ல வெள்ள பாதிப்புலாம் இல்லாம ஒரு சீரான ஒரு மழை பொழிவு, ஒரு மிதமான மழை, கனமழையாக பதிவாகிட்டு போகும். அப்போ நமக்கு இந்த நாட்கள்ல நமக்கு மழை தேதிகள் நம்ம அறிவிச்சிருக்கிறோம். எந்தெந்த மாவட்டங்கள் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவு பண்ணியிருக்கிறோம். பகலில் வெயில் காணப்பட்டாலும் இரவு மற்றும் அதிகாலையில் பகுதியாக சில மாவட்டங்களில் மிதமான மழையானது பதிவாகும். இப்போ உதாரணமா மதுரை போன்ற தென் மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல பகல் நேரங்கள்ல ஓரளவு லேசான வெயில் காணப்படும். மாலை நேரங்கள், இரவு நேரங்கள் ஆன உடனே நமக்கு பரவலாக மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும். சில இடங்கள்ல லேசான மழை, மிதமான மழையாக ஆரம்பிக்கும்.
10, 11ஆம் தேதிகள்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழையும், மற்ற இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும். அப்ப டிசம்பர் இறுதி வரைக்கும் நமக்கு அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் அப்படிங்கிறது உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை எதனால நமக்கு ரொம்ப அதிக மழை அப்படின்னா, தாழ்வு பகுதி நேரடியாக நமக்கு கரை கடந்து நெறைய மாவட்டங்கள் வட தமிழ்நாட்டில் பல பகுதிகள்ல தாழ்வான பகுதிகள் இப்ப சென்னைலாம் வந்து கடுமையான வெள்ளம் ஏற்பட்டதுக்கு காரணம் தாழ்வு பகுதியினால தான். அப்போ தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் நேரடியாக தமிழகத்தில இன்னும் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. அப்படி அப்படி மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா, நிச்சயமா நம்ம மிக கனமழை மற்றும் அதி கனமழை பல இடங்கள்ல கொடுத்திருக்க முடியும். தொடர்ந்து நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்தவரைக்கும் தீவிரமாக இருக்கு. நமக்கு நெறைய மழை மேகங்கள் உருவாகி, நிலப்பரப்பை நோக்கி நகர்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலேயே லேசான மழை, மிதமான மழை மற்றும் கனமழையாக இருக்கு. ஒரு வலுவான நிகழ்வு பொறுத்தவரைக்கும் உருவாகி கரை கடந்தா தான் உள் மாவட்டத்துக்கு மழைன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி பார்த்தா நமக்கு டிசம்பர் 20லிருந்து 25க்குள்ள இந்த காலகட்டங்கள்ல ஒரு வலுவான நிகழ்வுகள் உருவாகும். அது எந்த அளவுக்கு தமிழகத்தை நோக்கி நகரப் போகுது, எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்டங்கள்ல மழை கொடுக்கப் போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நமக்கு வந்து வலுவான நிகழ்வுகள் பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலை, அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். சாதகமான சூழ்நிலை அப்படின்னா, உங்களுக்கு அது எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஒரு தீவிர நிகழ்வு உருவாகுறதுக்கு கடல் பகுதிகள்ல நீங்க கடலினுடைய வெப்பநிலை நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, அதேபோல அந்த வலுவான பருவக்காற்று நம்ம எடுத்து பார்க்கும்போதும், தொடர்ந்து நமக்கு அதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு. ஆனாலும் மழை வாய்ப்புகள் இப்போதைக்கு மிதமான மழை, கனமழை மட்டும் தான். ஒருவேளை அப்படியே நமக்கு தாழ்வு மண்டலம் அல்லது புயல் சின்னங்கள் உருவானாலும், அது எந்த திசை நோக்கி நகரப் போகிறது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. தமிழகத்தையே நோக்கி நகருமா? அல்லது வேறு திசை நோக்கி நகருமா? அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆகவே மழை வாய்ப்புகள் நமக்கு குறையாது. விட்டு விட்டு பரவலாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மழை வந்துகிட்டே தான் இருக்கும். டிசம்பர் இறுதி வரைக்கும் நமக்கு மழை இருக்கு. 2 நாள் மழை குறைஞ்சிருச்சு. அப்ப 3வது நாள் மழை வராதான்னா, கண்டிப்பா அப்படிலாம் யோசிக்காதீங்க. 2 நாள் மழை இல்ல ப்ரோ. அப்ப இந்த மாதம் ஃபுல்லாவே நமக்கு மழை இருக்காதா? அப்படின்னா, அப்படி கிடையாது. 2, 3 நாட்கள் நமக்கு இடைப்பட்ட நாட்கள்ல மழை இல்லாம இருக்கலாம். அதற்காக மழையே பெய்யாது அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. ஏன்னா, வடகிழக்கு பருவமழை அடுத்த வருஷம் நமக்கு பொங்கல் நாட்கள் வரைக்கும் இருக்க போகுது. இன்னும் 1 மாத காலம் இன்னும் சொல்லப்போனா 1 1/2 மாத காலம் நமக்கு வடகிழக்கு பருவமழை இருக்கும். அப்படி பார்க்கும்போது நிச்சயமா நமக்கு வந்து மழை இல்லாம அப்படியே சும்மாலாம் இருக்காது. கண்டிப்பா நிகழ்வுகள் உருவாகும், மழை கிடைக்கும். விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா, நமக்கு சரித்திரங்கள் சொல்லுகிறது. தொடர்ந்து அந்த புயல்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதத்தில கூட புயல்கள் நெறைய உருவாகியிருக்கு. உதாரணமா தானே புயல் 2011ல கடலூர் மாவட்டங்கள்ல கரைய கடந்தத நம்ம பார்த்தோம். அதேமாரி 2019, 2020ஆம் ஆண்டுகள் நெறைய நம்ம எடுத்து பார்த்தோம் அப்டின்னா, எத்தனை புயல்கள் நவம்பர்ல வந்திருக்கு, எத்தனை புயல்கள் டிசம்பர்ல வந்திருக்குன்னு பார்த்தா, டிசம்பர்ல தான் அதிகமா இருக்கும். நவம்பர விட. ஏன்னா, அந்த அளவுக்கு நமக்கு வந்து டிசம்பர் மாதங்கள்ல புயல் உருவாகுற மாதமும் இருக்கு. அதனால மழை வரல அப்டின்னு சொல்லி நம்ம அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. இந்த மாதங்கள் முடியிற வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் உஷார் நிலையில இருங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்ன நடக்குது அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். கடலோரம் மற்றும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரெயின் கோட்டு, அம்பர்லா, அயர்ன் பாக்ஸு, ஹாட் பாக்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லா பொருளும் நம்ம சேனல்ல இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காம வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணுங்க. அது மொபைல் ஃபோனா இருந்தாலும் சரி, அத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு தேவையான பொருள நீங்க டைப் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம சேனல்லே இருக்கும். அந்த ஸ்டோர் ஆப்ஷன கிளிக் பண்ணி நீங்க போய் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லயுமே இதற்கான லிங்க், ஸ்டோர் லிங்க் இருக்கும். அது மூலியமாவும் நீங்க கிளிக் பண்ணி வாங்கி பயன்பெறுங்க.